இப்போ அஜித் குமார் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கார் ரேஸில் பார்சிலோனா ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற இடத்துல அந்த கார் ரேஸில் தேர்ட் வந்திருக்கிறாரு. அதில் என்ன பியூட்டின்னா அவர் அந்த தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டாட் இல்லையா, அதனுடைய லோகோவை அவரோட ஹெல்மெட்லையும் சரி அவர் டிஷர்ட்லையும் அந்த ஜெர்சிலையும் அது டிஸ்பிளே பண்ணியிருந்தாரு. அது வந்துட்டு உண்மையிலேயே அதுவும் தேர்ட் பொசிஷன் வரும்போது அதுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி இருந்திருக்கும். மூணாவது வந்தது பெருமை கிடையாது, அவர் ஜெர்சியில் எஸ்டாட் அதுக்கு உண்டான லோகோவையும் அவர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாரு. அது வந்துட்டு உண்மையிலேயே அவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு தனிப்பெரும் பெருமை அவர் அதனால சேர்த்துருக்கிறாரு. அதனால குடோஸ் டு அஜித். அது இல்லாமல் அஜித் வந்துட்டு அவர் ஒரு என்ன ஹாபி பேஷன் அது வந்துட்டு ஆக்டிங்கில் வந்துட்டார். இருந்தாலும் அவர் பேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு தனியாக ரேஸில் சேரணும்னு. ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நடித்தாலும் அவருக்கு வந்துட்டு ஹிமாலயாஸ் போகணுன்னு ஒரு பேஷன் இன்னும் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போவும் நேற்று முன்னாடி போயிருக்கிறாரு. அந்த மாதிரி அஜித்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் பேஷன்னு பார்த்தா கார் ரேஸு. அதில் வந்துட்டு இவ்வளோ கோடியாக செலவழித்து பங்கேற்று உயிரையும் பணையம் வச்சு அவர் கலந்துக்கிட்டு இன்றைக்கி டேட்டில் அவர் ஒரு பொசிஷனை அடிச்சுட்டு இருக்கிறாங்கும் போது இந்த வயசில் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித்.